வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ப்ரௌனி. இந்த ப்ரௌனியை நான் K7, ஹம்ஷிகா பாஸ்கர், மார்க்கோனி என்டர்பிரைசஸ், அனட் ஆனந்த், உமா மகேஸ்வரி இவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காகவே நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ப்ரௌனியை பற்றி உங்களுக்கு புதுசாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் டேரெக்டாக இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ப்ரௌனி செய்கிறதுக்காக ஒரு பேனில் 120 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரிப்ரேஷனில் நான் அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். ஒரு கால் இல்லை, நீங்கள் சால்டட் பட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ரௌனி கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. வேறு ஒரு பவுலில் 200 கிராம் அளவு சர்க்கரையில் 2 முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு இன்னொரு முட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இன்னொரு முட்டை சேர்க்கறதுக்கான காரணம், அப்போ தான் இந்த சுகரும் முட்டையும் நல்லா கம்பைன் ஆகும். இதை இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்த இன்னொரு முட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த சுகரும் எக்கும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி பவுடரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் நம்ம மைதா மற்றும் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதை டைரெக்டாக ஆட் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணி இதில் 60 கிராம் அளவு மைதா, 35 கிராம் அளவு கொக்கோ பவுடர், ஒரு 2 பிஞ்ச் சால்ட் சேர்த்து இதை சீவ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இதை சீவ் பண்ணி சேர்த்ததன் பிறகு இதில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பட்டர் இதில் சேர்த்துக்கலாம். இது மெல்ட் பண்ணி சூடாக இருக்கும் போது இதில் சேர்க்கக்கூடாது. இதோடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் வார்ம் ஆனதன் பிறகு தான் சேர்க்கணும். ஒருவேளை இல்லை நீங்கள் சூடாக சேர்த்திங்கன்னா இந்த எக்கு வந்து கர்டில் ஆகிடும். பட்டர் சேர்த்ததன் பிறகு இதை நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகி கொஞ்சம் கூட லம்ஸே வராத அளவுக்கு இதை ஃபோல்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை எடுத்து நம்ம ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நான் ட்ரேயில் கொஞ்சம் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணி அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த பேட்டரை இந்த ட்ரேயில் கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு ஊற்றினாலே போதும். ஒரு கால் அதை விட அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இந்த ப்ரௌனி கரெக்டாக குக் ஆகாது. இது ஊற்றினதன் பிறகு நம்ம எத்தனை பீஸாக இதை கட் பண்ண போகிறோமோ அத்தனை வால்நட் உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம பிரேக் பண்ண போகிறோம். அதுக்காக ஏற்கனவே நான் அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ட்ரே எடுத்து உள்ளே வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு 180 டிகிரி செல்சியஸ்க்கு இதை பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணதன் பிறகு இந்த ட்ரேவை எடுத்து வெளியில் வச்சு இதோடைய சூடு நல்லா ஆற விட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே இந்த ட்ரேயில் இருந்து ப்ரௌனியை பட்டர் ஷீட்டோட வெளியில் எடுத்து ஒரு சாப்பிங் போர்டில் வச்சுக்கிறேன். வச்சதன் பிறகு இதை கட் பண்ணுறதுக்காக நைஃபை நல்லா நெருப்பில் காட்டி ஹீட் பண்ணி இதை 4 பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஹாட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.